சாதாரண ஓப்பன் பண்ணுறேன். ஓகே தேங்க்ஸ் அம்மா. முடிஞ்ச வரைக்கும் அண்ணாவோ தம்பிமாரோ இல்லை ஹஸ்பண்டோ அம்மா அப்பாவோ எல்லாரும் சப்போர்ட் கொடுங்க. அவங்க அதில் என்ன சந்தோஷம்னு சொன்னால் அடுத்தவங்க நம்ம நம்ம ஒரு ஒரு உற்பத்தி பொருளாக இருக்கட்டும் என்னவா இருந்தாலும் ஒரு கஸ்டமரை கொடுக்கக்குள்ள அவங்கள ஒரு திருப்தி அடையக்குள்ள ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் உண்டு. நிறைய நாள் கனவு இன்றைக்கு நிறைவேறு இருக்கு. கடை திறக்கிறதுக்கு இன்றைக்கு திறந்து முடிஞ்சேனே. அப்படி எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? சந்தோஷம் தானே. எல்லாரும் மன்னிண்டு கடை ஓப்பன் பண்ணுறது பெரிய ஒரு சந்தோஷம் தானே. என்னோட சொல்லுவார் அதான் உங்களுக்கு கயனான்றோல் தையல பழகி போட்டு கிடக்கால் கடையை ஒன்று திறக்கலாம் அடிக்கடி சொல்லுவார். கயனா மச்சால்கிட்ட சொன்னாரோ என்னவோ தெரியா என்னோட சொல்றாரு அவருக்கு ஒரு கடை ஒன்று திறக்கணும் விருப்பம். கடை திறக்க தாண்டி எனக்கு இப்போ கேஜே கேக்ஸ் திறந்தாங்க. இதுக்கு முதல் இந்த டெய்லரிங் கடை திறக்கிட்டு அப்படி ஐடியா முதல்ல இருந்தது. அதாலே பெரிய சண்டையும் வர திறக்கணும்டா இல்ல நான் இப்ப திறக்க மாட்டேன்டா சண்டை பிடிக்கிறான். ஏண்டா விட்டு தைக்க வரவிய நிறைய பேர் எல்லாரும் தைக்காட்டியும் வேற ஆக்கள்கிட்டையும் போக மாட்டாங்க. வேட்டாம வருவா அந்த அளவுக்கு நல்லா தைக்கிற. அப்ப அவர் சொல்றவர் எவ்வளவு பேருக்கு பழக்கிறாள். அப்ப கடையை போட்டா நல்ல இதா இருக்கும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் ரெண்டுலாம் அடிக்கடி சொல்றவரா அந்த இது இன்றைக்கு தான் நடந்திருக்கு. தையல் அப்படியே தைக்காம விட்டதால அப்படியே விட்டுருவோமோன்ற ஒரு பயம் ஒன்று இருந்தது எனக்கு. இப்போ கடையை போட்டதாலே எனக்கு ஒரு இப்போ பயம் இல்லை. இப்படியோ நம்ம கடைசி வரைக்கும் இந்த தொழில் நம்மளோட வரப்போகுதுன்றது ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. அப்போ இதுக்கு முதல்ல இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டுனாங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். டீட்டெயில் சொல்லியிருக்கோம். இனி சொல்ல வேண்டிய அவசியம் மட்டும் இல்லை. இப்போ எல்லாரும் நிறைய பேர் வந்தவங்க இப்போ எங்கள்ட நெருங்கிய சொந்தங்கள் மட்டும் சொன்னாங்க. எல்லாருக்கும் பண்ணலண்ணே. அது என்னண்டா ஆரம்பத்தில் நோமலாக ஏதாவது போனாலும் நல்ல இதாக வரணும்னு நான் நினைக்கிறேன். அந்த நிறைய இதுகளோட எடுத்து நல்ல என்னண்டா எல்லாரும் டவுன் சைட் காத்தாங்குடி அப்படித்தானே உடுப்பேன்டா போகிறேன் நம்மளோட ஊரில் ஒன்று இருக்கணுமன்ற எனக்கும் விருப்பம். அது நம்மளோட சொந்தத்துக்குள்ள ஒரு சந்தோஷம்தான். ஒரே மாதிரி டிசைன்ல எல்லாம் நிறைய ஓர்டர்கள் அப்படியெல்லாம் செய்வாங்கண்ணே. அது மாதிரி இங்கே வரணுமன்ற எனக்கு ஒரு விருப்பம். வருமென்று நினைக்கிறேன் அவ செய்வாங்க. காலப்போக்கில் நாங்கள் அப்படியே ஒரு ஐடியாவை தான் நாங்கள் கொண்டு வந்தோம். அதுக்காக தான் இந்த பிள்ளைகளை இப்போ கூட பேர் எடுத்துருக்கோம். அடுத்து அவங்கள பார்த்து போட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுக்க போகிறோம். ஃபியூச்சரில் நிறைய ஐடியா வரும். வேலையெல்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. 8ஆம் தேதியிலேருந்தே இப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது. ஆல்ரெடி போர்டில் ஒரு மெசேஜ் ஒரு பிள்ளை ஓட தந்தா அப்போ துணியை வாங்கிட்டு பாருன்னு சொல்லிட்டாவும். இப்போ இன்னும் இன்றைக்கு ஒரு ஆள் போட வந்துக்கோ. இனி தான் கஸ்டமர் எல்லாரும் வந்து கொண்டு இருப்பாங்க. இந்த டைம் எல்லாரும் ஓப்பனிங் என்னக்குள்ள எல்லாரும் யூடியூப்லேயே நிற்பாங்க, வீடியோ எடுத்து நிற்பாங்க. எல்லாரும் வரல. இப்போ கஸ்டமர் இனி தான் வந்து கொண்டு இருப்பாங்க. வீடியோக்குள்ள போவாங்க. சாதாரண ஓப்பன் பண்றேன். ஓகே என்னம்மா இல்லையா
எப்படி பார்த்துட்டீங்க அந்த மந்திரத்தை சொன்ன வழி அப்படி தொண்டைக்கு இன்னைக்கு வருது இல்லை ரெடியாக பார்த்துட்டீங்க लक्ष्मी युक्तं विष्णुमों श्री देवी भूते समेतनारायणाम्बिकामूर्तियन्मा प्रभक्ष्यां भाव्यामि ओं शिवरत्नैवां दत्तं जपासवदां ध्यावा चन्द्रकूटां ध्यायेत् देवी नवग्रियभक्तिज्ञानमूर्तियन्मा प्रभक्ष्यां वैष्णवय्यां सुभद्रपौत्रश्य सुभारक्षेत्रुद्धाय्यां दैवस्तावनौलिमगासानम् मित्रशिल्पनक्षत्रं खजेन्द्रि अष्टमायाग्रेचेत्रां खजेन्द्रियामतीस्यार्थं सैकुटुम्बानुत्रामतीस्यार्थं सदैवार्थं स्थापनौलिमगासानम् उद्यमानां तुल्यव्यक्तिसुरैवानार्थं सर्वैवानार्थं यावविद्यार्थसर्वानेत्यार्थं यावश्रीवल्लभाम्बासमेत श्रीविघ्नेश्वरमूर्तियन्मा श्रीभागवतमूर्तियन्मा श्रीदेवनाथमूर्तियन्मा श्रीमहासत्यम्यामूर्तियन्मा प्रार्थनोत्पादनस्यां भाव्यामिदं भाग्यमित्यमाश्रयं बाधारेन्दुयाविद्यानोत्पादयाव कस्यां भाव्या वन्दे कामे सुरवैष्णवादपुरीरविष्णुनारायणाय नमो नमः पञ्चलादीपं दर्शयां भाव्यामि ओं श्री महालक्ष्मी अम्बिकामूर्तियन्मा सर्वङ्गमङ्गमे शिवेन्द्रवासनाय नारायणी नमोऽस्तुते श्रीवल्लभाम्बा सुमेरविघ्नेश्वरमूर्तिं श्री पार्वती परमेश्वरमूर्तिं श्रीदेवास्तमूर्तिं श्रीमहासत्यं प्रियदां प्रियमाणां सर्वसूत्रप्रियवदार्यं இனம் தளரினோ எனதுரு நோய் தொடரினோ என தளல் தொழு தழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு இவதெந்த மக்கில்லை அதுவே உனதின்னருள்ளாவடு துறையரனே உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலகுலாவியன் நீர்மல்கில் வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிதம்படி வாழ்த்தி வணங்குவோம் இரவாமல் பிறவாமல் எனையாசற் குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை உணர்வோனே புகனேசற் குமரேசா கரையானை கிளையோனே கதிர்காம பெருமாளே வான்மிகில் வளாது பெய்க மதிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நத்தபம் வேள்வி மல்கன் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்செந்தூர்.
ஓம் ஸ்வஸ்தித்யாத்யாம் பரிவாணி மகாயானம் தீக்கமாசனம் கோப்ராம் வித்யாலோகா சமுஸ்தானம் சவாந்தாஸ்மே விக்னே துரிதாங்கியம் மஸ்தி ஆருணி வர்த்தியம் யாவத்யம் ஒரு நாள் ஆகட்டும். தேங்க்ஸ் அம்மா. இங்க விடுங்க. நீங்க சொல்ல வந்தா சொல்லுங்க. கேஜே திவா கேக்கா. கேஜே கேக். கேஜே கேக். அது கேஜே கேக்கா. ப்ரோ வடகிற திங்ஸ்லாம் வந்து ரோனி கேக் வந்து கேஜே கேக். அவங்க அந்த கம்பெனியை காட்டுறாங்க எல்லாத்துலயும். கம்பெனி எல்லாத்தையும் காட்டுறாங்க. சரி, இருந்தாலும் வந்து அதை நான் சொன்ன மாதிரி வந்து இதை பெருசாக வந்து வெளியில் ப்ரொமோட் பண்ண தேவையில்லைன்றதுக்காக தான் குறிப்பிட்ட நாங்களே நின்று செய்ய முடியும் பிளான் பண்ணேன். முதல்ல எங்கள் சேனலில் மட்டும் அப்படி ஏதாவது செய்வோம்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆனால் இருந்தாலும் யார் யார் அந்த டைமில் கதைச்சாங்களோ, என்னோட ஏதாவது நேற்று முந்தினத்தில் கதைச்சாங்களோ அவங்கள்ட்ட தான் சும்மா அந்த மெசேஜை போட்டு ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். அந்த வகையில் வருகையில் வந்து மக்கள் நான் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்மளோட நாங்கள் வந்து நுரையீரல் சைட் வந்து போயிருந்தாங்க. கடை ஓப்பன் பண்ணுற டைமுக்கு வந்து வார பிளானே இல்லை. 8ஆம் தேதி குயிக்காக திரும்ப வந்து வரையிலான்றதுக்காக வந்து அப்போ ஒன்றும் செய்யல. அப்போ கண்டிப்பாக குடும்பம் எண்ணிக்கைகள் வந்து நான் மரணம் பண்ணுறதுக்காக வந்து எல்லோரும் வந்து ஓடி வந்தாங்க. அப்போ அந்த வகையில் வந்து எங்களோட ரெண்டு தமிழ் ரூபம் வந்து இந்த கடைக்கு வந்துருக்காங்க. சந்தோஷம். ஸோ இப்போ நீங்கள் நினைப்பீங்க வந்து மற்ற ஆக்கள் நான் வந்து காணல என்னடான்னு சொல்லி. இப்போ ஏன்டா அனுசாண்ட கடை திறக்கைக்குள்ள நிறைய யூடியூபர்ஸ் வந்து நின்றுருப்பாங்களே. ஸோ அப்போ இதில் வந்து காணலைன்னு சொல்லி கோவம் இருக்கலாமோ அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அப்படியெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் இப்போ எங்களோட டீம் தானே இவங்க நாங்கள் எனி டைம் தெரிகிறார்கள். எக்ஸ்ட்ரா வந்து அப்படின்னா தமிழ் ரூபாய்க்கு நின்றாலே அண்ட் வந்து மக்கள் நாயகன் வந்து நிறைய நாள் வந்து நாங்கள் கழிச்சு கொண்டு இருக்கோம். அப்படியே வந்து வந்துடுவேன். அதுக்கு அழைக்கலன்னு இல்லை, நான் சொன்னேன் காரணம் சொல்லி தண்ணி எடுத்து வந்து அழைக்கா வந்துட்டு கூட கதை விடுது என்ன நோக்கம்ன்றது தெரியல. ப்ரோ வந்து சொல்லுவாங்க அவரை அழைக்கவில்லை, இவர்கள் பொறாமையை பாருங்கள் சொல்லி. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி அவங்க சொல்ல தான் போறாங்க. ஸோ அந்த காரணத்தால வந்து இப்போ ஒருத்தன்னு சொல்லல. ஸோ கேஜே கேக்கை வந்து தொடர்ந்து அடுத்து வந்து கேஜே டைலரிங்ன்றது பார்த்தா எல்லாம் கேஜே தான். அடுத்து என்ன பிராண்ட் ஓபன் பண்ற ஐடியா? அடுத்த பிராண்ட் ஐடியா இருக்கு, அது சொல்றேன்ல சொல்லாத பாருங்க. ஐடியா இந்த யூடியூபர் எல்லாம் இப்படி தான் மாறுங்க. நாங்க வந்து உடுப்பு கடை இஞ்சால கேஜே கேக் இஞ்சால டெய்லர் இப்படி தான் இருக்காங்க. அப்படிதான் கலைக்க போறாங்க. நாங்க அதான் உண்மையிலே அதை இந்த இடத்துல சொல்லணும். வந்து என்னன்னு சொல்லி சொன்னா இந்த கடை வந்து எங்க அக்கா வந்திருக்கா யூடியூப்ல இருந்து வந்த காஜல் அவங்களோட கஷ்டப்பட்ட உழைப்பு உண்மையை வந்து என்ன பொதுவான இப்ப பாக்குறார்கள் அந்த கருத்து வந்து அப்படித்தானே இப்போ இருக்குது. இப்ப உழைச்சி இப்ப சொந்தமா வந்த ஒரு இப்படித்தானே ப்ரோ. யூடியூபால நீங்க ஆட்டோ எடுத்த மாதிரி யூடியூபால நாங்க பைக் என்ன சரி இப்படித்தானே அப்போ வந்து சொல்லுவாங்க உண்மையிலே வந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது அது ஆரம்ப கட்ட வேலை வந்து டெய்லரிங் தான். டெய்லரிங் வேலை வந்து தான் செய்த ஆரம்ப கட்ட வேலை. அதுக்கப்புறமா வந்து இந்த கேக்கில் அந்த ஆர்வம் இருந்து அப்படியே அந்த கேக் செய்கிறது போனதுக்கு அப்புறம் வந்து இந்த டெய்லரிங் வேலை செய்யலாம் போயிடுது. அது வந்து கடை திறந்ததுக்கு அப்புறமா வந்து ஃபுல்லாக செய்யலாம் போயிடுது. அப்போ இந்த யூடியூப் காசு எடுத்து தான் இந்த கடை திறந்தேன்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னா ஒரு மனசாட்சியே இல்லாத கதை இது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைச்சு நான் கட்டலாம் இவரை யூடியூப்ல சம்பந்தம் இல்லாம எனக்கு போட்டுனா அது கேஜின்றது யூடியூப் பண்ணி போடுறேன். அது சரி. கேஜின்னா அப்பா அது என்ன ஐடியா வந்துக்காது. இவர்கிட்ட பேர்ல வந்து இவர் சைன் வைக்கிறதே கேஜி என்று போட்டு தான் வைக்கிறோம். நாக்களின் இதில் அப்பாடு தானே போடுவோம். இப்ப போட்டுட்டா இந்த போன்ற பாயிரி நம்ம இதை வச்சிருவோம். இல்லை உண்மை என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ஏதாவது சாதிக்க போகிறவங்களுக்கு அடமொழி தேவைப்படுறது. அதுலேருந்து நான் சும்மா கேஜின்றது வச்சு நான் வந்து அது அப்படின்னா அம்மாவோட பேர் வந்து வரணும் வந்து விருப்பம் வந்து என் அப்பாவோட இன்சியல் தான் போட்டு எழுதுவாங்க. அப்போ எனக்கு உண்மையிலே வந்து இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போ அதுக்கு முதல்ல என்ன சும்மா கேஜி என்று போட்டு எழுதுனேன். அது காலப்போக்கில் அப்படியே செட் ஆகி அப்படி இருக்கிற விட்டாச்சு. அப்போ அதில் இருந்தால் நம்ம கேஜி அடுத்த வந்து அவரோட பேரும் கஜேந்தி தெரியாது. அதையும் கேஜி இல்ல அதுல வந்து உண்மையா என்னன்னு சொன்னா அக்கா வந்து அந்த இலவசமா நான் முன்னாடி சொல்லி இருந்தேன். அதே மாதிரி இலவசமா வந்து நிறைய பெண்களுக்கு வந்து அக்கா வந்து அந்த பயிற்சியை வந்து சொல்லி கொடுத்தவங்க. இன்னும் வந்து சொல்லி கொடுக்கணும்ன்றது எங்களுடைய விருப்பம்.
அதானக்கா சொல்லி கொடுப்போம். கண்டிப்பா நீங்க சொல்லி கொடுக்க அடிச்சுவா தான் நாங்க குடிப்போம். என்ன கூட அக்கா சொல்லி கொடுக்காவில்லை. ஏன்னா கலை மறந்து போயிடும். கலை வந்து அந்த ஒரு பிளவுஸா இருந்தாலும் தைக்கக்குள்ள சில வித டெக்னிக்கை வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. மற்ற நம்ம கடைசி வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியா போயிடும் அவங்களுக்கு. நம்ம எங்க கொண்டு போகிறோம் கடைசி வரைக்கும் கொண்டு போயிடல. நம்ம அடுத்த கடையை வந்து அடுத்த தலைமுறையோ வளர்த்துதான் போயிட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த டெய்லரிங் இதில் பழகினதுக்கு அப்புறமா வந்து நிறைய ஆர்டர் வந்து கொண்டு இருக்கும். ஏன்னா டைமே தான் இப்போ நம்ம பொங்கலோ இல்லை மற்ற முக்கியமான நாள் வந்தால் அவன் பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். இந்த வேலையும் கொண்டே இருப்போம் அந்த தைக்கிற அந்த வேலையில் வந்து. அதுக்கப்புறம் அந்த கேக் கடை திறந்து அந்த கஸ்டமர் எல்லாம் காலையில 10 மணிக்கு பிறகு நம்ம முழுகினோம்னா இந்த பொங்கலுக்கே நிக்கிறல்ல நம்ம சாமியாரை சாமி கும்பிட்டா அதான் அப்போ வந்து கேக் எல்லாம் பழைய இப்போ கேக் கடை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த டெய்லரிங்கும் விட்டுருக்கலாம். இல்லை இதுவும் செய்வோம் பண்ணுறதுக்காக வந்து எங்கிற ஊரில் பலவாமத்தில் வந்து இந்த டெய்லரிங் கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. இப்போ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குயிக்காக கோதமாக வந்து தைச்சாரு அப்படி தானே ஒரு நாளில் அப்படி ஏன்னு தெரிஞ்சுன்னா உடுப்பு கொடுத்தா சில டைம் 4 நாளாகும் 5 நாளாகும். சில டைம் வந்து 5 நாளைக்கு பிறகு கேட்டால் இன்னும் 2 நாள் வாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே எப்படின்னு தெரியா நான் சொல்கிறேன் அக்கா இருந்தாலும் நீங்கள் வந்து பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பேசலாம் பிரச்சனை இல்லை. கஸ்டமருக்கு சரியான இதை செய்யும். நீங்கள் 2 நாள் கொடுக்கும். நாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம்னு சொன்னா 3 நாளையால கொடுக்கக்கூடிய மாதிரி. ஆனா 3 நாளைக்கு மேல இந்த உடுப்பு நினைக்க கூடாது. அப்படியே கொடுக்கணும். ஏன்டா லோட் ஆகக்கூடாது. லோட் ஆகுதுன்னா சில இடத்துல டெய்லர் மாறலாம் அவங்களோட மிஸ்டேக் இல்ல கொண்டு போறாக்கள் வந்து நிறைய கொண்டு போறோம். நிறைய கொண்டு போகலாம். என்ன பண்றது அப்படி கொண்டு போயிட்டு அதை எடுக்கிறதுக்கு பிறகு திருப்ப 2 கொண்டு போனோம்னா நம்ம பிடிச்ச மைடிஸை தட்டி கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேர் எல்லாரும் விட சொல்றாங்க காரணம் எல்லாரும் நம்ம சொன்ன மை தைக்கல நீங்க சொன்ன மை தைக்கலன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்ற ஒரு விஷயம் நீங்க திரும்ப போய் சொல்லுங்க. ஒரு சட்டையில பிள்ளை விட்டுட்டாங்கன்னா திரும்ப போய் சொல்லுங்க. அடுத்த சட்டையை அவங்க திருப்பி தைச்சு தருவாங்க. ஏன்னா ஒருத்தர் சொல்லக்குள்ள அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா கிட்டத்தட்ட வந்தது நம்ம கட்டாயம் திருப்பி கொடுக்கணும். சரி ஓகே பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நேரத்தோட ஆரம்பத்தில் தனியாக செஞ்சவா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆட்கள் வச்சு இப்போ எத்தனை பேர் மொத்தம் வேலைக்கு இருப்பாங்க? மொத்தம் 6 பேர் 7 பேர் மொத்தம் 6 பேர் எக்ஸ்ட்ரா வந்து வேலைக்கு வந்து வச்சிருக்கு. ஸோ அப்போ என்னென்னா துரிதமாக உங்களுக்கு அந்த வேலையை முடிச்சு தரணும் பண்ணுறதுக்காக வந்து அது சரி. அடுத்தது இந்த லிங்காண்ணா நின்று இருக்காரு பக்கத்தில் அமைதி. என்ன நான் கூட தங்கச்சி வந்து பேச்சு கொண்டிருக்கணும். என்ன இல்லை நீங்கள் நான் சொல்ல வரது இல்லை நீங்கள் எழுதி எடுத்து சொல்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்தா எல்லாரும் சொல்லி நீங்களும் அப்படி அடுத்த விஷயத்தை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை நான் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக இந்த வெள்ளாமை செஞ்சுட்டு வயலோட நம்ம போய் கொண்டிருக்குது. அப்படியே போகட்டும். இல்லை அப்படி சொல்லக்கூடாது. இப்போ எல்லா ஜூட்டிஸ்பரும் செய்கிறாங்க. இப்போ எல்லாமே தமிழ் புறக்கடை ஓடிக்காது. அப்போ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். வேண்டாம் ஒரு புது தொழிலை தொடங்கும். எல்லாரும் பிசினஸ் பண்றாங்கன்றது தான் இந்த அண்ணன் நக்கல் அடிச்சு சரி இல்லை நக்கல் இல்லை உண்மையாகவே செய்யணும் பண்ண சொல்கிறேன். நான் எதிர்காலத்தில் கை கூடுனா கண்டிப்பா கூடும். கேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பாருங்க. கிராண்ட் ஓபனிங் ஒரு பாட்டு படிக்கிறேன். படிங்க அபிபாட் என்ன படி போனாங்க. சரி கொஞ்சம் அம்மா ராஜைக்கு இல்லை அம்மா என்னடா கேக்கில் உள்ள நீ சாப்பிடலாம். ஒரு ரியாக்ஷன் எப்படி எனக்கு அப்படியே கொஞ்சம் ஊதுங்க மேலே நன்றாக கடை மென்மேலும் உங்களோட பிஸ்னஸ் செழிக்கட்டும். என்ன ஓகே கடையில் அவங்க கேஜி கேக்ஸில் வேலை அவதான் சின்ன அங்கே உள்ள வெடியடி இல்லை. அதான் தெரியும் அந்த முனைக்கு உடைக்க அந்த தண்ணி மாதிரி அடைக்கிறதுக்கு வந்துருக்கீங்க. யாரு இந்த கிஃப்ட் அந்த யாரு பேர் என்ன உள்ளே கேசியும் பவீன் 2 பேரும் 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்க. என்ன பெருசாக தந்தீங்க வா உள்ளே ஆர்வமாக இருக்க பார்க்கறதுக்கு இல்லை இல்லை பார்க்கறது ஆர்வமாக இருக்கா கீழே இருந்து பார்க்கல தெரியல அவளுக்கு. என்ன கத்திரிக்கோ பெண் புல் பெண் பை
அப்படியெல்லாம் நாங்க இது செய்ய மாட்டோம். சரி என்ன இருக்கு முடைக்கு இல்லடா என்ன இருக்கு ஏதோ ஒரு சிலையை தந்திக்காங்க. சிலையா இல்லையா கீதல் மக்கள் கல்யாணம் வச்சிருக்கேன்னு மாத்தி எடுக்கும். ஏய் பிளேண்டி ஓட்டு குடிக்கிறது கீதல் மக்கள் அப்படியோ வேலைக்கு கலப்பு அவங்களுக்கு கலப்பு அவமானப்படுத்துற இதை சாமான்டா போட்டுறாங்க. என்ன அந்த வீடியோவில் சுரட்டையை கொண்டு வந்து சங்க உரைச்சவனு இந்த மேல தட்டுது இப்படி இப்படி ஒரு இது இன்னும் சாமி சிலையா கலர் அடிக்க அப்ப இது அதில் பிள்ளையார் என்ன அப்படியே தண்ணி கொண்டு வந்து அதுக்கு தண்ணி கொடுத்தீங்களா தண்ணி கொடுத்தீங்களா வீட்டு வந்து ஓ எப்படி வேறு போட்டு பார்க்கலாமா தண்ணியை நீங்க கொண்டு வரலாண்டு இது தண்ணிக்குள்ள ஓடுறது சரி போடுங்க அப்படி போட்ட போட்டுட்டு இப்படி தண்ணி இது செய்யாம வெகுல வடி அப்புறம் அதை உடைச்சிருவானடா ஓ அது கொஞ்சம் பொறுமையா செய்வோம். நான் வாங்கல மச்சான வாங்க எப்படி தெரியுமா எனக்கு இப்படி நல்ல இல்லைன்றா நான் வாங்கல தட்டி இந்த விதமச்சார் வந்து பார்த்து பார்த்தா வாங்க எந்த கிரியேட்டிவிட்டியா அப்படியே அண்ணாச்சி வந்து அப்படி சொல்ல வரல. ஒன்றாவது இப்படி மாதிரி தெரியல உனக்கு அந்த உலாவம் கொண்டு வந்துட்டீங்கன்னு அப்ப அதை தூக்கி மேல வச்சுட்டு இந்த இதுல அப்படி வேற அப்ப இது தரணம் வேண்டாம தான் உடைச்சாங்களே இல்லையா தரணம் வேண்டாம தட்டிட்டாங்களே இல்லையா வீடியோ ஒரு சுத்தி பாக்க வந்துருக்கு இந்த உருண்டை இது எப்படி பிள்ளையார் தான் அதுவும் பிள்ளையார் தான் இதே வேலை வச்சா சரியா கீழே இல்லை சார்ஜிலே போய்க்கலாம் அதில் அப்படி நல்லா இருக்கேனே. நீங்க ஏன் இதை வாங்கணும் நீங்க பிள்ளையார் இருந்தா நீங்க பிள்ளையார் நான் போட்டு பார்த்தேன் பிள்ளையார் இல்லை அப்ப இங்க பிள்ளையார கொண்டு வருவீங்க. என்ன துணியை ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் எப்படி அந்த ஜீன்ஸுக்கு மேல போடுற அந்த பிளவுஸ் மாதிரி என்ன போட்டோ அப்படி வாட்ஸ்அப் பண்ண போறீங்களோ? அளவு எடுக்கணும், அட்வான்ஸ் ஒன்று பேமெண்ட் ஒன்று தான் கட்டணும். சிரிக்கப்படாது ஏண்டா உங்களை பார்த்து தான் அடுத்த கஸ்டமர் வருவாங்க. நீங்க என்ன சொல்லுறீங்க? பார்த்து வருவாங்கன்றதாண்டி இப்போ கடை மென்மேலும் என்ன சொல்றேன் என்ன இதாகணும் வளரணும். சரியா எழுது போடுற எத்தனை துணி எண்டடி போட்டு அதுக்கப்புறம் அளவு எழுத்துட்டு அதுக்கப்புறம் என்னன்றதை எழுவோமா? சரி 3 துணி தானே. அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்க போறீங்க? 200 ரூபாய். ஏன் அட்வான்ஸ் வாங்குறோம்னு சொன்னா அட்வான்ஸ் வாங்காம நிறைய பேர் கொடுப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. என்ன இது உடுப்பு பெருமதிக்கு வந்து அவ்வளோ விலை வாரல தானே. ஒரு சட்டைக்கு சாதாரணமாக 300 ரூபாய் 200 அப்படி தான் வரும். இப்போ அவங்க வந்து இந்த பில்லை கொண்டு போனா தான் இவங்க இந்த நம்பருக்கு பார்த்து அவங்க எந்த உடுப்புன்றது மதிப்பாங்க. ஏன்டா எல்லாரும் வந்து கவுண்டரில் நிற்க மாட்டாங்க, பில்லை பார்த்து தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த உடுப்புகளை எடுத்து கொடுப்பாங்க. அப்போ இந்த பில்லு வாங்கக்குள்ள வந்து கஸ்டமர்கிட்ட அட்வான்ஸ் கட்டாயம் வாங்கணும். இவங்க எத்தனை துணி வாங்கலுமோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க பேமெண்ட்டு கேட்பாங்க. இப்போ 200 ரூபா கொடுக்கணுமெண்டு இல்லை, இவங்களோட துணியை பெருமதியை பார்த்து தான் அவங்க கேட்பாங்க. இது இவ்வளவு கொடுக்கணுமென்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இவங்க கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ மொத்தமாக எடுக்கக்குள்ள ஃபுல்லாக காசு கொடுக்க யோசிப்பாங்க தானே. அப்போ அரைவாசை கொடுக்கக்குள்ள ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ டேட் வந்து 8, 9, 10, 11ஆம் தேதி போடுறதுன்னா எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்கண்ணே. கடன் டயர்ட் இல்லை, உடுப்பெல்லாம் மாற்றணும். மாற்றி தான் திரும்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். காலையில இருந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க எல்லாரும்?
நான் 4 மணிக்கு எழும்பிட்டேன். ஆ. 4 மணிக்கு எழும்பி என்னண்டா பொங்கல் வேலை நடந்தது. பொங்கல் வேலை அங்கே பொங்கிட்டாங்க கொண்டு வந்தாங்க. இந்த மழை டைம் தானே கஷ்டமா போயிட்டு. அப்ப நான் வந்து சாரி எல்லாம் மினுக்கிட்டு சாரில மினுக்கு வெயிலன்னு சொன்னா மேலாம இருந்தது. வேலை அவந்திக்கும் தம்பி இன்றைக்கு கண்டு கொஞ்சம் நல்லா தூங்கிட்டாரு. தூங்குற ஒரு எழுப்பியலாம தான் பார்த்துருந்தேன். நீ அவரை ரெடி பண்ணித்தான் நான் ரெடி ஆகி வந்து அதை குயிக்கா வலிக்கு எடுத்தேன் வெளில விடும் நான். ஹாப்பி மூமெண்ட். எல்லாருமே மொத்தம் வந்து நின்று திறந்து முடிஞ்சாச்சு கடையை. இந்த கடையை கொண்டு நடத்துறதா நீ அடுத்த கட்டம். எல்லாம் திறந்தாச்சு, நீ எப்படி கொண்டு நடத்துறது உங்களோட ஐடியா இருக்கு. இடையில நாங்க அன்னைக்கு வந்துட்டோம், நாளையில இருந்து கூட ஐடியா இருக்கு இந்த கடையை எப்படி கொண்டு அடுத்து நான் ஒன்று சொல்லணும் என்ன நினைக்கிறேன்டா, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊரில் இப்படி ஒரு இது வரணுமென்று நினைச்சேன். ஆனால் நிறைய பேர் செய்கிறதுக்கு விருப்பம் இருக்கும். ஆனால் எடுத்த உடனே ஒன்றை தொடங்க மாட்டாங்க. ஒரு ஆள் செய்கிறத பார்த்தா தான் இன்னொன்று செய்வாங்க. அதை பார்த்து நான் உங்களோட கேக் கடை சுரக்கக்குள்ள ஒரு கடையே இல்லை அங்கே. இப்போ எத்தனை கேக் கடை வந்துருக்கியா. அப்போ ஒரு ஆளை பார்த்து தான் செய்வாங்க. அதே மாதிரி தையல் பழகுனாக்கள் நல்ல திறமையானாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்று இது ஒன்று இருக்கும். இப்போவே தொடங்குறத பார்த்து நிறைய பேர் செய்வாங்க. இன்னைக்கு நான் தனியா இருந்தா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி இல்லாத எல்லாரும் சப்போர்ட்டால மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். என்ன எங்களோட ஃபேமிலியை தான் எல்லாரும் சப்போர்ட் அடிக்கிறபடியா தான் நான் இந்த ஒரு கடையை போட முடிஞ்சது. தனியா இருந்தா என்ன பொறுத்த வரைக்கும் போடவே இயலாது. தனியா இல்லாட்டி ஹஸ்பண்ட் உதவியை வச்சு தான் போடணும். ஆனா எனக்கு வந்து அண்ணா மாதிரி தம்பி மாதிரி எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்றதால நம்ம 2வது கடையே போட முடிஞ்சிருக்கு. ஊக்கப்படுத்தணும் தாண்டி என்ன இதுக்கு சப்போர்ட் இருக்கோம். நாங்க நீ செய்யன்றது சொல்றது சொன்னாலே காணும். மற்றது நம்மளுக்கு பயம் வராது. ஓ என்ன நம்ம செய்ய தொடங்கினாலும் இது நல்லா வராதுன்னு சொன்னா செய்ய விருப்பம் வராது. நீ எது செஞ்சாலும் நாங்க இருக்கோம்னு சொல்லக்குள்ள நம்ம தொடங்கக்குள்ள நல்லா வராட்டியும் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தைரியத்துல செய்யக்குள்ள அது நல்ல விதமா வரும்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம் சப்போர்ட் ஒன்று வேணும் என்ன செய்யறேன். கேஜே கேக்ஸ் அதை தாண்டி இப்போ கேஜே ரீலரிங் அதை தாண்டி இன்னொரு சொல்றேன். இன்னொரு எதிர்காலத்துல ஒரு ஐடியா இருக்கு. அடுத்த அப்டேட் உங்களுக்கு வரும். என்னண்டு நான் நிறைய பேர் கேட்பாங்க இப்ப யூடியூப்பை வச்சுட்டு அடுத்தடுத்த கடையை போட்டுருக்கீங்கன்ட்டு. அப்படி இல்லை. இப்போதைய காலம் வந்து வெளிநாடு மாதிரி இப்ப இலங்கை வந்தது. ஏனண்டா எல்லா இதுக்கும் காசு கட்டாயம்ன்றது தேவை. அந்த செலவுக்கு தேவை. அந்நேரம் வந்து முதல் நாங்க இருந்த சின்ன வயசுல வந்து ஒரு 10,000 இருந்தாலும் ஒரு சின்ன வயசுல 10,000 இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பத்துல செலவழிக்கலாம். இப்போதைக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துல இருந்தா தான் அந்த வரவு செலவு கூட. அதுக்காக தான் இப்ப கைத்தொழில் ஒரு பொம்பளையில எல்லாரும் ஒரு தொழிலை பழகிட்டோம்னு சொன்னா நம்ம வீட்டு பொறுப்பை நம்ம பார்த்து கொண்டாலும் ஹஸ்பண்ட் உதவி வச்சு பழி உதவியை நம்ம பார்த்துக்கொள்ளலாம். கட்டாயமாக தான் நம்ம இப்போ வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு வேணா ஏதோ ஒரு தொழில் செய்யணும்னு ஒரு ஐடியாவில் இருப்பீர். கட்டாயம் அந்த நாட்களை போக்காட்டாமல் தாமதிக்காமல் உங்களுக்கு ஊக்கப்படுத்துகிற ஆக்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட ஒரு சப்போர்ட்டோட நீங்களும் ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா வயசு போன காலத்துல இருந்து உழைக்க இயலாது. நம்ம இந்த வயசுல தான் நம்ம எனர்ஜியை கொடுத்து நம்ம என்ன மூவ் ஆகலாமோ அதை செய்யலாம். நிறைய பேர் வந்து நான் பார்க்குற விஷயம் பொம்பளை பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு சப்போர்ட் கொடுக்குறோம்ல. ஏனண்டா அங்கே போவேன் இங்கே போவேன் இது செய்யணும் அது சொன்னேன். ஒரு முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏதாவது ஒரு கடைக்குள்ளே விட போறீங்கன்னு சொன்னால் அந்த கடையை விசாரிங்க. இந்த பிள்ளைகள் எப்படி வச்சிருக்காங்க, இவங்களோட நடைமுறை எப்படி இருக்கு, இவங்களோட இது எப்படி இருக்கு, நல்லா பார்க்காங்களா கவனிக்காங்களா, வேறு இடத்த இன்னும் செய்கிறாங்களான்றதை நோட் பண்ணி போட்டு அந்த இடத்துல வேலையை கொடுங்க. வேலையை பழகுனா தான் அவங்க தனியாக ஒரு இடத்துக்கு போகக்குள்ள அவங்களால தனியாக முன்னுண்டு வருவாங்க. சில இடத்துல போகிற நேரம் அம்மாவை கூட்டிகிட்டு போகணும், அப்பாவை கூட்டிகிட்டு போகணும், அண்ணாவை கூட்டிகிட்டு போகணுமென்று இருக்காங்க நிறைய பேர். அப்போ தனியாக முன்னுக்கு போகணுமென்ற தைரியம் கொண்டு கொடுத்தா தான் அவங்க முன்னுக்கு வரலாம். முடிஞ்ச வரைக்கும் அண்ணாவோ தம்பிமாரோ இல்லை ஹஸ்பண்டோ அம்மா அப்பாவோ எல்லாரும் சப்போர்ட் கொடுங்க. அவங்க அதில் என்ன சந்தோஷம்னு சொன்னால் அடுத்தவங்க நம்ம ஒரு உற்பத்தி பொருளாக இருக்கட்டும் என்னவா இருந்தாலும் ஒரு கஸ்டமரை கொடுக்கக்குள்ள அவங்கள ஒரு திருப்தி அடையக்குள்ள ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் கொண்டு இருக்கும். அது அவங்க அந்த இடத்தை அனுபவிச்சாதான் அது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் அவங்க சப்போர்ட் தராங்கன்னா அந்த சப்போர்ட்டை நம்ம வந்து என்னென்ன நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளணும். அவங்க சப்போர்ட் தந்ததுக்கு பிறகு நம்ம அவங்களே மாற்றக்கூடாது. அந்த சப்போர்ட்டுக்குரிய மாதிரி நீங்கள் செய்யணும். அதே மாதிரி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு நம்ம சப்போர்ட் நம்மளை தேர்வுபடுத்தி கொண்டு நம்ம முயற்சி செய்யணும். இல்லை சப்போர்ட் பண்ண ஆட்கள் இருந்தால் அவங்கள சப்போர்ட்டில் முன்னுக்கு வரணும். இப்படின்னா நம்ம உழைக்கிறத தான் நம்ம பார்க்கணும். சரி, அப்போ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன். இப்போ சுயதொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ நினைக்கிறேன். அதே மாதிரி புதுசா டிசைனான உடுப்புகள் எல்லாம் தைக்கணும்னு விரும்புறவங்க கட்டாயம் வாங்க கடைக்கு வந்து உங்களோட இதை பாருங்க இப்படி இருக்கு அந்த இதாண்டு
என்ன அவங்களோட தையல் எப்படி இருக்கும் ஆடைகள் எப்படி இருக்குன்ற ஒரு தரம் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா அப்புறம் தொடர்ந்து வாங்க எல்லாத்தையும் சொல்லலாது அவட நீங்க கடைக்கு வந்து ஆர்டர் கொடுத்து நீங்க கையில எடுத்தா தான் அந்த பொருளை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் என்ன எடுத்தோடனே நான் சொல்ற ஒரு விஷயம் என்னட்ட கேட்பாங்க கேக்கு சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க நான் சொல்ற விஷயம் நான் நல்லா இருக்கேன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன நான் செய்யறது என்னட்ட இருந்து நீ இங்க வாங்கணும்னு சொன்னா நான் நல்லா இருக்கேன்னு தான் நான் சொல்லணும் ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க இன்றைக்கு எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு பார்த்து அடுத்த வரவோட வருவீங்கன்றது தான் நாங்க எதிர்பார்ப்போம் உடுப்பையும் தந்து அதே மாதிரி தச்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க மீண்டும் வரலாம் வர முடியாது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அதாவது வேற வெளியில இருக்கிறவங்க சரி எங்க இருக்கிறவங்களும் சரி எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் இதுல அனுப்புறேன் இந்த வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு துணியை வந்து நீங்க கொரியர்ல அனுப்பினாலும் இந்த துணியில இப்படி தச்சு தாங்கன்னு சொல்லி போட்டோ அனுப்பினாலும் அதுக்குரிய மெஷர்மெண்ட்டை நாங்க கேட்போம் அதுக்கேற்ற நீங்க அளந்த எங்களுக்கு சொன்னீங்கடா சரி அதுக்கேற்ற மாதிரி நாங்க தச்சு தருவோம் அதுக்கு அந்த துணியை நாங்க கொரியர் பண்ணுவோம் அப்படி இல்லை நீங்க போட்டோ அனுப்பிட்டு இந்த துணியில எனக்கு இப்படி தச்சு தாங்கன்னு சொன்னா நாங்க அதுக்கான துணிகளை நாங்க தேடி எடுத்துட்டு நாங்க அதுக்கு மேலே தச்சு தருவோம் நாங்க துணி எடுக்கணும்னு சொன்னா கொஞ்சம் டைம் ஆகும் என்னடா பார்த்து தானே நாங்க எடுக்கணும் சில நேரம் அதே துணி கிடைக்காம போகும் அப்போ நிறைய கடையில் போய் தேடி பார்த்து தான் உங்களுக்கு அதுக்கேற்ற துணி மெட்டீரியல் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தச்சு தரக்கூடியது வசதி இருந்தால் நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி இல்லை நீங்கள் எங்களுக்கு துணி அனுப்புறீங்கன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஓகே தான் வாட்ஸ்அப் போட்டு அனுப்புறீங்கன்னா வாட்ஸ்அப்பு காண்டாக்ட் பண்ணுங்க நான் மிச்ச விஷயத்தை நான் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ஆட் பண்ணுறோம் பார்த்து நீங்கள் உங்களோட ஆர்டர்களை கொடுத்துக்கொள்ளுங்க கடை திறப்பு விழாவுக்கு வந்து எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கொண்டு இப்போ நாங்கள் எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களை நான் உங்களுக்கு